சரி சார், வந்துருச்சுங்க, பழக்க வழக்கெல்லாம் வந்துருச்சு, என்ன செய்யலாம்? நெல்லிக்கந்தகம், சித்தர்கள் அருளிய மருந்து நெல்லிக்கந்தகம். நெல்லிக்காயும் கந்தகம் ரெண்டே ரெண்டு மருந்து தான். ஆனா முறைப்படி செய்த வைத்தியர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகின்ற மருந்துகள் எல்லாம் நாங்க செய்யற மருந்துக்கான செய்முறையை நாங்க சொல்றோம். மற்ற வைத்தியர்களையோ மற்ற டாக்டர்களையோ நீங்க நாட்டு மருந்து கடையிலையோ வாங்கி சாப்பிட்டால் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. நாங்க சுத்தமான முறையில் செய்யறோம். அதனால இந்த எங்க அனுபவத்தில் இந்த மருந்துகள் நம்ம சொல்றோம். சித்தர்கள் அருளியது இது. இது வந்து காயக்கற்பம், நெல்லி கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்லி கந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இருநெல்லி கற்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல பேர் இப்போ ஏன்னா உடம்பை எல்லாம் தங்கமா மாத்த போகுது. அதியமானுக்கு வந்து ஔவையார் வந்து கொடுத்தது இந்த நெல்லியை தான். எந்த நெல்லினா வெறும் பச்சை நெல்லி இல்லை, நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து முழுகிற அளவுக்கு பாலில் போட்டு வேவிக்கணும். வேவிச்சு அந்த கொட்டையில எதை எடுத்துணும். நெல்லிக்காய் சுத்தி முதல்ல நெல்லிக்காயில அந்த புளிப்புத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம சுத்தி பண்ணா அது கற்ப மருந்தாக மாறும். நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து அதை பாலில் வெட்டி நல்லா அவிச்சு கொட்டையை வெளியே எடுத்துட்டு அதுக்கு அடுத்து திரும்ப பாலை ஊற்றி அதை நல்லா சுண்டுற அளவுக்கு கிண்டிட்டு அந்த பால் சுண்டுற அளவுக்கு எடுத்துட்டு ஃபேனில் நிழலே காய வச்சு ஒரு 4-5 நாள் ஆகும். காய வச்சு திரும்ப எடுத்து திரும்ப பாலில் வச்சு திரும்ப காய வைக்கணும். திரும்ப பால், இந்த மாதிரி 10 முறை செய்யணும். 10வது முறை நீங்கள் காய வச்சுட்டு வெயிலில் வச்சு காய வச்சினாக்க நேரிலே காய வைக்கணும். 10வது முறை மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னாக்க சுத்தமாக புளிப்பே இருக்குது. அதுதான் காய்கற்பம். 50 ஆண்டுகள் ஆனாலும் அந்த மருந்து கெடாது. அப்போ அதில் இருக்கிற புளிப்பை நீக்கி கொள்வதுதான் சுத்தி. எந்த மருந்துகள் சித்த மருந்துகள் இருந்தாலும் அப்படியே சாப்பிடாம முறைப்படி சித்த மருந்துகள் சுத்தி முறைப்படி சுத்தி செய்து அதை நீங்க பயன்படுத்தினா அது வந்து காயக்கற்பமாக உயர்ந்த மருந்தாக மாறும். இது போன்ற கந்தக சுத்தின்னு இருக்குது. கந்தகத்தை முறைப்படி செய்யக்கூடிய சுத்திகள் அது அனுபவமான வைத்தியர்களை கண்டு நீங்க தெரியலாம். அந்த கந்தகம் சுத்தி செய்த கந்தகம் சுத்தி செய்த நிலை இது ரெண்டும் சம அளவுக்கு கலந்து சும்மா ஒரு கேப்சூல், சாதாரண ஒரு கேப்சூல் அளவுக்கு நீங்க காலை மாலை சாப்பிட்டீங்கன்னா கருங்கூட்டம், வெண்கூட்டம், உடல் சூடு, உடல் கனசூடு, வெரிகோஸ் வெயின், தோல் நோய்கள் எந்த தோல் நோய்களாக இருந்தாலும் சரி இது மட்டும்